இங்கிலாந்தின் மறைந்த ராணி எலிசபெத், அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, மறைந்த போப், டொனால்ட் ட்ரம்ப் உள்பட பல்வேறு உலகத் தலைவர்களை காக்க வைத்து சந்தித்த புடின். ஜெர்மன் முன்னாள் அதிபர் முன்பு தனது நாயை கொண்டு வந்து நிறுத்தி பயத்தை காட்டிய புடின் ஏன் அப்படி செய்தார்? லிஸ்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். விளாடிமிர் புடின் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அலாஸ்காவில் சந்தித்தார். 15 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க மண்ணில் காலடி வைத்தார். ட்ரம்ப் இவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். எதிரி நாடுகள் கொலையாளிக்கு சிவப்பு கம்பளமா என்று விமர்சித்து இருந்தனர். ட்ரம்பை சந்தித்துவிட்டு மாஸ்கோ திரும்பினார் புடின். மாஸ்கோ திரும்பியவுடன் உக்ரைன் மீது பயங்கரமான தாக்குதல்களை புடின் நடத்தினார். அதாவது பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆனாலும் புடின் கேட்கும் இடங்களை விட்டு கொடுக்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் தயாராக இல்லை. சர்வதேச எல்லையை மாற்றக்கூடாது என்று ஐரோப்பிய நாடுகள் கூறி வருகின்றன. ஏற்கனவே உக்ரைனின் 20% பகுதிகளை ரஷ்யா பிடித்துவிட்டது. முக்கியமாக டான்பாஸை மையமாக கொண்ட டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் மற்றும் கெர்சன், சபோரிஜியா பகுதிகளை புடின் கேட்கிறார். தற்போது புதிய அறிவிப்பில் டான்பாஸ் பகுதியில் இருந்து முற்றிலுமாக உக்ரைன் படைகள் விலக வேண்டும். அப்படி செய்தால் கெர்சன், சபோரிஜியாவில் தாக்குதலை மாஸ்கோ நிறுத்தும் என்று புடின் புதிய கோரிக்கை வைத்திருக்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வியாழக்கிழமை புடின் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை முதலில் தீர்க்க வேண்டும். சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஜெலன்ஸ்கிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்பியுள்ளார். அதாவது உக்ரைனில் தேர்தல் நடத்த வேண்டும். அதன் மூலம் தேர்வு செய்யப்படும் அதிபர்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தகுதியானவர் என்று புடின் தெரிவித்திருக்கிறார். இப்படி எல்லா விஷயங்களிலும் தான் நினைப்பதை சாதிக்கும் புடின் தந்திரசாலிதான். தந்திரசாலி மட்டுமில்லை, ஜெர்மனியில் உளவாளியாக இருந்தது அவருக்கு பல வகைகளில் கை கொடுக்கிறது. இவர் எந்த நாட்டின் தலைவராக இருந்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டார். காக்க வைத்துதான் சந்திப்பார். அது அவருடைய உத்தி என்றும் கூறப்படுகிறது. என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டு இருக்கிறார்கள், அது அவர்களுடைய வேலை என்று புடின் கூறுவாராம். 2003 உலக நாட்டு தலைவர்கள் சந்திப்புக்கு தாமதமாக வந்துள்ளார். மறைந்த போப் அவர்களையும் 2015 காக்க வைத்திருக்கிறார் புடின். சமீபத்திய நிகழ்வில், அதாவது கடந்த மார்ச் மாதம், டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி அழைப்பில் பேசுவதற்காக காத்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏற்கனவே நேரம் ஒதுக்கும்படி வெள்ளை மாளிகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நேரம் பார்த்து ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறி ட்ரம்பை காக்க வைத்திருக்கிறார் புடின். ட்ரம்ப் காத்திருக்கிறார் என்ற தகவல் புடின் காதுக்கு போனபோது அது அவருடைய வேலை என்று புடின் கூறியதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் அது மாதிரி எதுவும் நடக்கவில்லை என்று ட்ரம்ப் மறுத்து இருந்தார். புடினை சந்தித்து உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேசுவதற்கு அனுப்பியிருந்தார். அவரையும் இதேபோல் 8 மணி நேரத்திற்கும் மேலாக காக்க வைத்திருக்கிறார் புடின். அந்த சமயத்தில் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டரை சந்தித்து கொண்டிருந்தாராம் புடின். 8 மணி நேரத்திற்கு பின்னர் கிரெம்ளின் மாளிகையில் இருந்து அழைப்பு வந்ததாம். முன்னாள் உக்ரைன் அதிபர் விக்டர் ஒருமுறை ரஷ்ய அதிபர் புடினுடன் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஜெர்மன் நாட்டின் முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலை 4 மணி நேரம் 15 நிமிடங்கள் காக்க வைத்திருக்கிறார். மேலும் புடின் தனது வளர்ப்பு நாயை கொண்டு வந்து மெர்க்கல் முன்பு நிறுத்திவிட்டாராம். மெர்க்கலுக்கு நாய் என்றாலே பயமாம். ஒருமுறை 1995 இவரை நாய் கடித்து விட்டதாம். இதை தெரிந்து வைத்திருந்த புடின் ஒருவித பயத்திலேயே மெர்க்கலை வைத்திருக்கிறார். இது குறித்து புடின் அளித்திருந்த பேட்டியில், மெர்க்கலுக்கு நாய்கள் மீது பயம் இருப்பது எனக்கு தெரியாது என்றும் சந்திப்புக்கு பிறகு அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இவர்கள் மட்டுமில்லை, யார் யாரை காக்க வைத்தார் என்பதை பட்டியலில் பார்க்கலாம். எத்தனை மணி நேரம் காக்க வைத்தார் என்பதையும் பார்க்கலாம். முன்னாள் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் 4.15 நிமிடம், முன்னாள் உக்ரைன் அதிபர் விக்டர் 4 மணி நேரம், உக்ரைன் முன்னாள் பிரதமர் யூலியா 3 மணி நேரம், ஜப்பானின் மறைந்த முன்னாள் பிரதமர் சின்சோ அபே 3 மணி நேரம், பெலாரஸ் அதிபர் 3 மணி நேரம், மங்கோலியா அதிபர் சாக்கியா 2 மணி நேரம், இஸ்ரேல் அதிபர் சைமன் 1.30 நிமிடம், வாடிகன் சிட்டி போப் பிரான்சிஸ் 50 நிமிடங்கள், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 45 நிமிடங்கள், பின்லாந்து அதிபர் டார்ஜியா 40 நிமிடங்கள், ஸ்வீடன் மன்னர் கார்ல் 40 நிமிடங்கள், அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா 40 நிமிடங்கள், தென்கொரிய அதிபர் பார்க் 30 நிமிடங்கள், ஸ்பெயின் மன்னர் ஜுவான் கார்லோஸ் 20 நிமிடங்கள். இவர்கள் மட்டுமல்ல, உலகளவில் ராணி என்று அழைக்கப்பட்ட இங்கிலாந்து ராணி எலிசபெத்தையும் 14 நிமிடங்கள் காக்க வைத்திருக்கிறார். இது மட்டுமில்லை,
பாரிஸில் நடந்த ஐநா கூட்டத்திற்கு 1.20 நிமிடம் தாமதமாக வந்துள்ளார். இவருக்காக மற்ற உலகத் தலைவர்கள் காத்து கொண்டிருந்தார்களாம். ஏன் இப்படி காக்க வைக்கிறார் என்ற கேள்வியும் எழலாம். பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அல்லது டிவி சேனல்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டும் என்றால் சரியான நேரத்தில் வந்துவிடுவாராம். ஆனால் உலகத் தலைவர்களை மட்டும் காக்க வைப்பாராம். மனரீதியாக தலைவர்களுக்கு தனது முக்கியத்துவத்தை உணர்த்துவது, தனது வழிக்கு தலைவர்களை கொண்டு வருவது, உலக அரங்கில் தனக்கு என தனி இடத்தை தக்க வைப்பது என்று கூறப்படுகிறது. எது எப்படியோ உலக நாடுகள் அவருக்கு பணிந்து வருகின்றன. அப்படி என்ன தந்திர மந்திர உத்திகளை வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.